அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த காணொலியில் இன்னும் கொஞ்சம் பாக்கி விவரங்கள் இருக்குது. அதுக்குள்ளே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணது கட் ஆகிடுச்சு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இதை ரெண்டாவது பாகமாக பதிவு செய்கிறேன். இதில் இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை நீங்கள் ஜானுக்கு ஜான் முலத்திற்கு முலம் பின்பற்றுவீர்கள். அவர்கள் உடும்பு பொத்தில் நுழைந்தால் நீங்களும் அதில் நுழைவீர்கள் என்றும் கூறியுள்ளார்கள். இது புகாரில் நீங்கள் 3456வது ஹதீஸில் பார்க்கலாம். இந்த கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மார்க்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணாமல் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை எப்படி செயல்பட்டார்கள் என்பதை அப்படியே நீங்களும் செயல்படுவீங்க. அது நல்லதா கெட்டதா ஹராமா ஹலாலாங்கிறதுலாம் சிந்திக்க மாட்டீங்க. அப்படி ஒரு நேரம் வரும், அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை சொல்லும் விதமாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை நமக்கு செய்திருக்கிறார்கள், முன்னறிவிப்பு. இது போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எச்சரிக்கைகள் பல இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இஸ்லாமிய சமுதாயம் இவற்றையெல்லாம் கொஞ்சம் கூட சிந்தனை செய்து சீர்தூக்கி பார்க்காமல் அவர்கள் மனம் போனபடி செயல்படுவதை எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு மனம் போன போக்கில் செல்லக்கூடிய நிலையை தற்காலத்தில் அதிகம் கண்டு வருகிறோம். இந்த காலத்தில் எந்த ஒன்றை பற்றியும் கவலைப்படாமல் அல்லாஹ் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க, மார்க்கம் என்ன, தீன் என்ன, இதை பற்றியெல்லாம் எந்த ஒரு கவலையோ அச்சமோ எதுவுமே இல்லாமல் தங்களுடைய மனம் போன போக்கில் தங்களுடைய மன இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இந்த சமுதாய மக்கள் இப்போது மாறிவிட்டார்கள். மாற்று மதத்தினர் தேர் இழுப்பதை போலவும் விழா கொண்டாடுவதையும் அப்படியே பார்த்து காப்பி அடித்துவிட்டு அதை அப்படியே நமது சமுதாய மக்களும் சந்தன கூடு இழுப்பதையும் கந்திரி விழா கொண்டாடுவதையும் வழக்கமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை அங்கே தான். தேர் திருவிழா என்ன, எல்லாத்துக்குமே ஒரு பேர் இங்கே இருக்கும். பேரை மட்டும் மாற்றி அப்படியே அந்த காரணங்கள் செயல்கள் நடக்கும். இது போன்று இன்றைக்கு மாற்று மதத்தினர் ஆடி மாதத்தை பீடை மாதமாக கருதி கோயில் குட்டைகளுக்கு சென்று தங்கள் பீடையை கழித்து கொண்டு இருக்கிறார்கள். இதை பார்த்து தான் முஸ்லிம்கள் சபர் மாதத்தை பீடை மாதம் என்று கருதி அந்த மாதத்தில் இஸ்லாத்தில் இல்லாத நடைமுறைகளை மாற்று மத மக்களிடமிருந்து காப்பி அடித்து கொண்டு அதை அப்படியே செய்து கொண்டு இருக்கிறார். இது போன்ற மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கடுமையாக எச்சரித்து அறிவுரை கூறியிருக்கிறார்கள். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த சம்பவம் நமக்கு ஒரு சரியான பாடத்தை போட்டுவதாக அமைந்திருக்கிறது. அதையும் கேளுங்க. நாங்கள் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களாக இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹுனைன் யுத்தத்திற்கு போர்க்களத்திற்கு சென்றிருந்தோம். அங்கு இணை வைப்பாளர்களுக்கென்று ஒரு இலந்தை மரம் இருந்தது. இணை வைக்கக்கூடிய சிறுக்கு செய்யக்கூடிய அந்த மக்களுக்கென்று ஒரு இலந்தை மரம் இருந்தது. அங்கு அவர்கள் பரக்கத்தை நாடி தங்களின் போர் கருவிகளை அதில் மாட்டி தொங்க விட்டு அங்கு தங்கி இஹ்திஹாப் இருப்பார்கள். மேலும் தாத்து அன்வாத் என்று அதற்கு சொல்லப்படும் பேரும் வச்சிருப்பாங்க. நாங்கள் அந்த மரத்தின் பக்கம் சென்றபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அல்லாஹ்வின் தூதரே, அவர்களுக்கு தாத்து அன்வாத் என்று ஒரு மரம் இருப்பதை போன்று எங்களுக்கும் ஏதாவது ஒன்றை ஏற்படுத்தி தாருங்களேன் என்று கேட்டோம். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள் நீங்கள், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், இவையெல்லாம் அறியாமை காலத்தின் முன்னோர்களின் செயல்களாகும், தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இது சரியான செயல் அல்ல, நல்ல செயல் அல்ல, மூடர்கள் முட்டாள்களின் செயல், அறியாமை காலத்து மக்களின் செயல். என் உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நீங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பனு இஸ்ரவேலர்கள் கேட்டதை போலவே கேட்டிருக்கிறீர்கள். அதாவது பனு இஸ்ராயல்கள்
பனு இஸ்ராயல்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், மூசாவே, அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பதைப் போல எங்களுக்கும் பல கடவுள்களை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று கேட்க, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் ஒன்றும் அறியாத விவரமற்றவர்கள் என்று பதிலளித்தார்கள். இதை போலவே நீங்களும் இப்போது கூறியுள்ளீர்கள், நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு முன்பு இருந்தவர்களின் வழிமுறையை படிப்படியாக பின்பற்றுவீர்கள் என்று அந்த நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாடமாக படிப்பினையாக விளக்கி கூறினார்கள் என்பதை அபு வாக்கிதுல் லைசி என்ற சஹாபி அவர்கள் அறிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் திருமதியில் பார்க்கலாம். எனவே தனக்கு பின்னர் முஸ்லிம்கள் பல பிதஅத்தான வழிகேடான காரியங்களை பின்பற்றுவார்கள் என்பதை அன்றைக்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் உணர்த்தியதின் காரணத்தினால்தான் புதுமையான காரியங்களை, அதாவது பிதஅத்துகளை பற்றி எச்சரித்து கூறியுள்ளார்கள். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும், நடைமுறையில் மிகவும் சிறந்தது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும். காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடிய காரியங்களில் மிகவும் கெட்டது, தீயது மார்க்கம் என்ற பெயரில் நாம புதிதாக உருவாக்குவது ஆகும். புதிதாக உருவாக்கக்கூடியவைகள் அனைத்தும் பிதஅத்துகள். அந்த ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடுகளும் உங்களை நரகத்தில் கொண்டு சேர்த்துவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் நசாயில் என்ற நூலில் 1560வது ஹதீஸாக பார்க்கலாம். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த எச்சரிக்கைகளை மிக தெளிவாக நாம் கவனத்தில் கொண்டு சபர் மாதம் உள்ளிட்ட எந்த மாதத்தையும் கெட்ட நாட்களாக கருதாமல், மாற்று மத கலாச்சாரத்தை எந்த விதத்திலையும் பின்பற்றாமல், அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை மார்க்கம் என்று தெளிவாக திருமறை குர்ஆனிலும் நபி மொழிகளிலும் நமக்கு சொல்லித்தந்து ஆர்வமூட்டி இருக்கிறார்களோ அவைகள் எவைகள் என்று தெளிவாக நம்ம புரிந்து கொள்வதில் நம்ம அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். நம்முடைய வாழ்நாட்களை அலட்சியமாக நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மார்க்கம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு கவலையும் படாமல், அந்த நம்மளுடைய பெத்த பிள்ளைகளுக்கு நம்ம மார்க்கம் கற்றுக் கொடுக்கணுமே, அதுக்காகவாவது நம்ம மார்க்கத்தை தெரிஞ்சிருக்கணுமேங்கிற கூட கவலை கூட இல்லாமல், எதோ பெற்றுட்டா பிள்ளைகளை அச்சரித்துட்டா பள்ளிவாசலுக்கு அனுப்பி விட்டுட்டா, அங்கே 4 வார்த்தைகளை அரபை கற்றுக்கிட்டா மார்க்கம் எல்லாம் அப்படியே பொங்கி வழிஞ்சிடும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது மிகப்பெரிய தவறு. இது போன்ற தவறுகளை இனி யாரும் செய்யாமல் சரியாக ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லியிருக்காங்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொண்ட பிறகு தன்னுடைய பிள்ளைகளிடம் எது தவறு நடைபெறுகிறதோ அப்போதே அவர்களை தட்டி, இது தவறு, இதை செய்யாதே, இப்படி நீ செய்தால் அல்லாஹ் உன்னை பிடிப்பான், அல்லாஹ் உன்னை நரகத்தில் போட்டுருவான் அப்படின்னு அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி, நல்ல காரியங்களை செய், இதை செய்யினே, இப்படி செஞ்சால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ் உனக்கு இது பரக்கத்து தருவான், அல்லாஹ் நல்ல ஆரோக்கியத்தை தருவான், நீண்ட ஆயுளை தருவான் என்று அவர்களுக்கு சிறு வயதிலேயே தெளிவாக சொல்ல வேண்டிய பெற்றோர்கள் இப்படிப்பட்ட மூடத்தனமான காரியங்களை செய்து கொண்டிருந்தால் நாளைக்கு உங்கள் பிள்ளைகளும் அதை தான் செய்யும். எப்போ இது மாறும்? இப்படிப்பட்ட நம்மளுடைய தலையெழுத்து இதை யாரையும் மாற்றி அமைப்பா? இன்னொரு இறை தூதரை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர். அவர்தான் நபிமார்கள் முத்திரையிடப்பட்டவர்கள். அவருக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள். அதனால தான் அல்லாஹ் மூமீன்களுக்கு அந்த பொறுப்பை சாட்டியிருக்கான், நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் என்று. அந்த அடிப்படையில் தான் இந்த போன்ற காரியங்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மேல் வருத்தப்படாதீர்கள். சொல்வதை சரிதானா என்று சீர்தூக்கி பாருங்கள். நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் ஆதாரம் இருக்குதா? குர்ஆன் ஹதீஸை ஆதாரத்தோடு தான் சொல்கிறோமா, உண்மையை தான் பேசுகிறோமா என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி அதன் அடிப்படையில் என்ன நீங்கள் செயல்பட முயற்சி பண்ணுங்கள். இது நம் மீது சுமத்தப்பட்ட கடமை
என்பதை நினைவில் கொண்டு அனைவரும் உண்மை மூமின்களாக அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன அந்த உறுதியான மார்க்கத்தில் நிலைத்திருக்க அல்லாஹ் அருள் புரிய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும் என்று இந்த சபர் மாதத்தில் நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.